Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. பக்கத்து கோயிலுக்கு கூட போக நேரமில்லையே என ஏங்கிய தாயின் ஆசையை நிறைவேற்ற கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை இருசக்கர வாகனத்திலேயே இந்தியா முழுவதும் அழைத்துச் சென்றிருக்கிறார் மகன். அவரது தாய் பற்று குறித்த தொகுப்பை அன்னையர் தினமான இன்று பார்க்கலாம். கர்நாடக மாநிலம் மைசூரை சேர்ந்தவர் கிருஷ்ணகுமார். தினமும் ராத்திரி சாப்பாட்டிற்கு பிறகு அவங்க அம்மா கிட்ட அவரோட கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் சொல்றது கிருஷ்ணகுமாருக்கு வழக்கம். ஒரு நாள் பேசுற போக்குல தமிழ்நாட்டுல இருக்கிற முக்கியமான கோயில்களுக்கு போயிருக்கீங்களான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா, நம்ம ஊர்ல இருக்கிற சின்ன கோயிலுக்கு கூட போனதில்லடான்னு சொன்னதும் கிருஷ்ணகுமார் அப்படியே உடைஞ்சு போயிட்டாரு. கடந்த 68 வருஷமா ஒரு கூட்டு குடும்பத்துல ஒரு பொண்ணா இருந்து அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கன்னு நினைச்சு பார்த்திருக்காரு. இனிமே தன் அம்மாவை ஒரு ராணி மாதிரி பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அன்னைக்கு ராத்திரியே தன் அம்மாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்திருக்காரு. இந்த ஊர்ல இருக்கிற கோயில் மட்டும் இல்லம்மா, இந்த தேசம் முழுக்க இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே 2018 தன்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணிட்டாரு. தாய்க்காக மட்டுமே ஒரு அன்பு பயணத்தை தொடங்கி இருக்காரு. திருவாரங்கம், திருநெல்வேலி, திருப்பட்டூர், திருவனந்தபுரம், திருப்பதி பார்த்திருக்கியம்மா அப்படி கேட்டேன். ஸோ கேஜுவல் கான்வர்சேஷன். என் அம்மா வந்து ஐயோ நான் பக்கத்தில் இருக்கிற குடி கூட இது வரைக்கும் பார்த்ததே இல்லை கண்ணா அப்படி சொன்னார். ரொம்ப நிராசை, மூஞ்சில் வந்து ரொம்ப நிராசை இருந்தது. அது பார்த்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என் மனசுக்கு வந்து எனக்கு ஜென்ம கொடுத்த என் அம்மா இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே, நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இவ்வளோ சாமர்த்தியங்க இருக்கே, என் கண்ணு நல்லா இருக்குது, கை நல்லா இருக்குது, கால் நல்லா இருக்குது, என்னோட பணம் நான் சம்பாதிக்கிறேன், நான் இருந்து உயிரோடு இருந்து பிரயோஜனம் என்ன? அப்படி கேள்வி வந்தது. அப்போ டக்குன்னு நான் அம்மாவுக்கு என்ன பண்ணேன், சாந்த்வனை பண்ணி மாட்டு கொடுத்தேன். அம்மா நீங்கள் கவலைப்படாதே, உங்களுக்கே பேரூர் ஹடபீடு மாத்திரமில்லை, மொத்தம் பாரதமே நான் கொண்டு போய் உங்களுக்கு காமிக்கிறேன். கிருஷ்ணகுமாரோட அப்பா ஞாபகமா கொடுத்த 24 வருஷ பழைய பைக்கில் 2018 ஜனவரி 16 தன்னோட தாயோட பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு. இந்தியா முழுக்க தன்னோட அம்மாவோட ஆசைக்காக 98,352 கிலோமீட்டர் பைக்கிலேயே சுத்தி வந்திருக்காரு இந்த பாசக்கார மகன். தாய் தன்னை பக்கம் உட்கார்ந்து நல்லா வாய் திறந்து பேசணும், அவர் கூட கஷ்ட சுகங்கள் அப்போ தெரிஞ்சுக்கணும், உயிரோடு இருக்கும்போதும் மதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் கூப்பிட்டு போஜன பண்ணி புண்ணியதானம் எல்லாம் பண்ணி எல்லாம் சந்தா அதெல்லாம் பண்ணுவாங்க, அது வேறு. பட் உயிரோடு இருக்கும்போது அவர் கூட பேசணும், பழகணும், வாய் திறந்து அவரை மதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய தாயை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போற காலத்துல இப்படி ஒரு மகனானு எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சிருக்காரு கிருஷ்ணகுமார். அம்மாவின் பாசத்திற்கு ஈடு இணை இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு இந்த அன்பு மகன். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் அஸ்வினுடன் செய்தியாளர் முருகேசன். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.